ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குட்டி பிளேட் ஃபுல்லாக, அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சளும் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இல்லை, ஃபுல்லாகவே அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், மீன் குழம்பு, அதில் எப்படி அரைக்கணும்னு போட்டிருக்கேன். இப்போவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். கொஞ்சமாக மல்லி, ஒரு 10 காஞ்ச மிளகா, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் போட்டு வறுத்து அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நம்ம கையாலேயே அரைச்சி சமைச்ச ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக மீன் குழம்பை விட. ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு திக்னஸ்க்காக நார்மல் குழம்பு மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டு இறக்கிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். குழம்பு பாதி கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ணிடலாம், இல்லாட்டி மீன் கரைஞ்சிரும். மீன் குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.